எல்லாருக்குமே சந்தோஷமான வணக்கம். எங்களுக்கு இயற்கை பல பாடங்களை சொல்லித்தருது. பாடங்கள் என்று சொல்லும் பொழுது கண்டிப்பாகவே யோசிப்பீங்க. அமைதி, மகிழ்ச்சி, மனநிறைவு, மன ஒருமைப்பாடு, அழகு, ரசனைத்தன்மை, சிரிப்பு, ஏன் அழகிய கூட எங்களுக்கு தருது. கண்டிப்பாக நீங்கள் நினைக்கலாம், இயற்கை சந்தோஷத்தை மட்டும்தானே தரும், எப்படி அழுகைக்கு சாத்தியமாக அமையும் என்று சொல்லி. நிச்சயமாக பல வழிகளில் இயற்கை அழுவதற்கான சந்தர்ப்பங்களையும் வழங்கி கொண்டிருக்கு. அதே போல ஆச்சரியத்தையும் வாரி வழங்குது இயற்கை. ஏனென்று சொன்னால், பல கோடி மனிதர்கள் செய்ய முடியாத அல்லது வடிவமைக்க முடியாத பலவற்றை தானாகவே வடிவமைச்சு விஞ்ஞானிகள், ஆய்வாளர்களை சரியான முடிவெடுக்க முடியாமல் வச்சிருக்கு இந்த இயற்கை. கண்டுபிடிப்புகளை மேற்கொள்கின்ற நாசாவாலேயே இயற்கையினுடைய அழகுக்கும் அறிவுக்கும் ஈடு கொடுக்க முடியாமல் இருக்கிறது என்றதான் நிதர்சனமான உண்மை. இந்த இயற்கையை கண்ணால் ரசிக்கும் போது கடவுள் இருக்கிறான் என்று கண்டிப்பாகவே கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு என்ன தோன்றும். கடவுளை பாருங்க, இயற்கையும் பல வழிகளில் படைச்சிருக்கிற ஆறுகள், மலைகள், குகைகள், நீர்வீழ்ச்சிகள், மேட்டு நிலங்கள், கடல்கள், மரங்கள், மிருகங்கள், குளிர், சூடு, காற்று, ஏன் நாங்கள் கூட ஒரு இயற்கையினுடைய படைப்புத்தான். இந்த பயணம் எங்கே நோக்கி போகுது அப்படின்னு சொன்னால், மலையும் மலை சார்ந்த இடமான குறிஞ்சியை நோக்கி போகுது. குறிஞ்சி என்று சொல்லும் பொழுது மலையகத்துக்கு தான் இந்த நண்பர்கள் பயணித்திருக்கிறார்கள். இவர்கள் என்னென்ன வெற்றியெல்லாம் அங்கு அனுபவித்தார்கள், எவ்வாறான சந்தர்ப்பங்கள் அவர்கள் எதிர்ப்பு கொண்டார்கள், அப்படியான விடயத்தை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். ஒரு பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு புதுசாக போகிறோம் அப்படின்னு சொன்னால், அங்கே இயற்கையை ரசிக்கும் பொழுது கண்டிப்பாக நினைப்போம், ஏண்டா இங்கே பிறந்திருக்க கூடாதா, இங்கே வாழ்ந்திருக்க கூடாதுன்னு சத்தியமாக எல்லாருமே நினைச்சிருப்போம். அதுதான் இயற்கையினுடைய மர்ம விளையாட்டு. அக்கறை மாட்டு கேட்கிற பட்ச போல எங்கேயுமே பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். எங்கே அழகு அதிகமாக இருக்கோ அங்கே அலங்கோலமும் இருக்கும் அப்படின்னு சொல்வார்கள். அலங்கோலம் என்று சொல்கிறது கஷ்டத்தை தான் நான் இங்கே சொல்கிறேன். இங்கே இருக்கும் பொழுதோ நல்லா இருக்கும், அங்கே இருக்கும்போது நல்லா இருக்கும் என்று சொல்லி மனதுக்குள்ளே சொல்லி கொண்டு தான் இருப்போம். ஆனால் எல்லா இடத்துலையுமே பிரச்சனை இருக்கும். இந்த மலையகத்தை பொறுத்தளவில் நாங்கள் பயணிக்கிறது பெரும் ஒரு அச்சுறுத்தலான சந்தர்ப்பத்துக்குள்ளே தான் பயணிக்க வேண்டியிருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால், அதனுடைய நிலங்கள் குன்றும் கோழியமாக பள்ளமும் இடமாக இருக்கிறதால அங்கு வாகனங்களையே அல்லது நாங்கள் நடப்பது கூட கடினமாகத்தான் இருக்கும். அங்கு பிறந்து வளர்றாக்களுக்கு கஷ்டமாக தானே இருக்கும். என்று சொன்னால், எங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது, பல விபத்துகள் எல்லாம் இடம்பெற்று கொண்டு தான் இருக்குது. இந்த காணொலியின் இறுதி கட்டத்தில் ஒரு வீடியோவையும் பதிவிட்டிருக்கிறேன். கண்டிப்பாகவே பாருங்க, பெரிய ஒரு த்ரில்லிங் கதையாக இருக்குது. எல்லாருமே இந்த காணொலியை பார்த்துட்டு கண்டிப்பாக நினைப்பீங்க, ஷார்ட்டாக போட்டிருக்கிறேன் என்னத்துக்காக என்று சொல்லி. இயற்கையை கூட எதிர்பார்ப்போட ரசித்தா தான் அதுலேயும் ஒரு சுவை இருக்கு அப்படின்னு சொல்லி. இனி இப்படியான பயண காணொலிகளை நான் முழுமையாக போடுவேன் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். நட்புகளோட போய்க்கல அல்ல ஃபேமிலியோட போய்க்கல, ஒரு தூர பயணத்துக்கு ஒரு ட்ரிப்பாக போய்க்கல, அது தனி சந்தோஷம். இப்படி நீங்கள் போகலை அப்படின்னு சொன்னால், உங்களோட குடும்பங்களுக்கோ உங்களோட நட்புகளுக்கோ இந்த லிங்க் ஷேர் பண்ணி இப்படியான இடங்களுக்கு போகக்கூடிய மாதிரி ட்ரிப்பை பிளான் பண்ணுங்க. இந்த இயற்கையை பாருங்க, எவ்வளோ அழகாக ஒரு மலையிலிருந்து எவ்வளோ அழகாக பொழுகுது அப்படின்னு சொல்லி. அதுதான் இயற்கையுடைய ஒரு மர்ம விளையாட்டு. எங்கிருந்து தண்ணி பெருக்கப்படுது என்று சொல்லி சத்தியமாகவே எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு மலை பிரதேசத்தில் இருந்து இவ்வாறான ஒரு குளிர்ந்த தண்ணி ஊற்றுறது அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு அபூர்வமான விஷயமாகத்தான் இருக்கும். அதே போல் இந்த வயல் நிலங்கள் எவ்வளவு அழகாக இருக்குது. இந்த இடமெல்லாம் அவர்கள் விவசாயம் செய்துவிட்டு வேலியெல்லாம் அடைக்கிறல. பொதுவாக பார்த்தீர்கள் அப்படின்னு சொன்னால், எங்களுடைய பக்கம் வடக்கு மாகாணம், கிழக்கு மாகாணத்தை பொறுத்தளவிலே வேலிகள் அமைத்திருப்போம். ஆனால் இந்த இடங்களிலெல்லாம் வேலிகள் இல்லாமல் வயல்கள் செய்திருக்கிறார்கள். இந்த காணொலிகளை பார்த்துவிட்டு நீங்களும் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுவது அப்படின்னு சொன்னால், உங்களை டூரிஸ்ட் கைடோடு போகிறதுக்கு முயற்சி செய்துங்கோ. இதில் போகிற நண்பர்கள் டூரிஸ்ட் கைடோடு தான் போயிருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம்.
நாங்கள் தெரியாத இடத்துக்கு போய்கள் அங்கே என்ன இருக்கும், இப்படியான பாதைகள் இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் கூகுள் மேப்பை பயன்படுத்தி வெளிநாட்டில் ஒரு நபர் இறந்திருக்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த கூகுள் மேப் கூட ஒரு பிழையான கருத்தை வெளியிட்டிருக்கிறது. அதை வெளியிட்டது அப்படின்னு சொல்லி அண்மை காலத்தில் கூட ஒரு செய்தி வைரலானது. அதே போல் தயவு செய்து மீண்டும் மீண்டும் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்ள விரும்புவது, இந்த இடங்களுக்கு போவதாக இருந்தால் உங்கள் உறவுகளோடும் உங்களை சார்ந்தவர்களோடும், அது மட்டும் இல்லாமல் டூரிஸ்ட் கைடோட அல்லது பரிச்சயமானவர்களோடு இந்த இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லித்தான் நான் விரும்புகிறேன். வாழ்க்கை என்பது வாழறதுக்கு தானே. எங்களுக்கு பிடிச்ச போல் எங்களோட உறவுகளோட அல்ல நட்புகளோட பிடிச்சவர்களோட ஒரு இடத்துக்கு போயிட்டு மாதத்தில் ஒரு தடவை அல்லது 2 மாதத்துக்கு ஒரு தடவை, ஏன் வருஷத்தில் ஒரு தடவையாச்சு இப்படியான தூர இடங்களுக்கு போயிட்டு அனுபவிக்கிறதுலையும் புது புது இடங்களை பார்க்கறதுலையும் நாங்கள் குறைஞ்சி போகிறதில்லை. எங்களுக்கு புது புது அனுபவங்களை தான் பெறக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த நண்பர்களை கேட்கும்போது அவர்கள் சொல்லியிருந்தார்கள், எந்தவித குடும்ப சுமைகளும் இல்லாமல், எந்தவித பாரங்களும் இல்லாமல், எந்தவித வேலை சுமைகளையுமே தாங்காமல் அந்த நாட்கள் இருந்த அந்த பயணித்த அந்த நாட்கள் அருமையாக இருந்தது என்று சொல்லியிருந்தார்கள். புது புது இடங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தார்கள். நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள், உங்களோட உறவுகளோடு சேருங்க, உங்களோட உறவுகளோடு பயணித்து பாருங்க. நிச்சயமாகவே வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை சில விடயங்களிலே புரிந்து கொள்ளக்கூடியது மாதிரி இருக்கும். இயற்கையே பல வழிகளிலே எங்களுக்கு உதவி செய்கிறது, பலதை மறக்க செய்கிறது, அதே அளவுக்கு பலதை மீட்க செய்கிறது. என்றாலுமே இயற்கையோடு பயணித்தோமானால் பலவற்றை சாதித்து கொண்டு பயணிக்கலாம் என்பதுதான் உண்மை. மலையங்களை பொறுத்தளவிலே, மலை பிரதேசங்களை பொறுத்தளவிலே எப்பொழுதுமே நீர்நிலைகளோடு தான் நாங்கள் தடுத்து கொண்டிருக்க வேண்டும். உண்மையில் சிறு சிறு குட்டைகளாக, ஆறுகளாக, நதிகளாக பெருக்கெடுத்து கொண்டே இருக்கும். மலையகத்தை பொறுத்தளவில் அடிக்கடி மழை பெய்கின்ற அதே அளவுக்கு அங்கு குளிரும் இருக்கும். அதை அனுபவிக்கும் பொழுது ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வுகளை நாங்கள் அங்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே போல் அந்த ஒற்றையடி பாதைகள், அதிகமாக அங்கே ஒற்றையடி பாதைகளை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். வழியாக செல்வதை விட அந்த ஒற்றையடி குறுக்கு வழிகளை ஊடாக செல்வதனூடாக மிக விரைவிலே நாங்கள் செல்லக்கூடிய இடத்துக்கு செல்லக்கூடிய மாதிரி எல்லாம் இருக்கும். எங்குமே அங்கு 100க்கு ஒரு 99% நீர்நிலைகளையும் நீர்வீழ்ச்சிகளையும் தான் அங்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். உண்மையிலே ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒவ்வொரு நீர்களுமே குடிக்கக்கூடிய மாதிரியும் இருக்கும். அப்படி சுத்தமான நீராகத்தான் வந்து சேரும். உங்களுக்கு நீந்த தெரிந்தால் மட்டும் நீந்துவதற்காக முயற்சி செய்யுங்கள், குதிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். கீழுள்ள நிலைகளை அறிந்து குதியுங்கள். கீழ் பாறைகள் இருக்கலாம், சிறு சிறு கற்கள் இருக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பார்ப்போம் இப்படின்னு சொல்லி பயணிச்சிடாதங்க. இதில் வந்தவர்கள் அனுபவம் உள்ளவர்களாக இருக்கிறதால அவர்கள் இதை பயிற்சிவித்தவர்களோடு செல்வதனூடாக அவர்கள் அனுபவிக்கிறார்கள் என்பது தான் உண்மை. இதை பார்த்துட்டு நாங்களும் இருக்கா குதிச்சு பார்ப்போமே, நாங்களும் இருக்கா ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி தயவு செய்து ட்ரை பண்ணி பார்த்துடாதீங்க. உங்களுக்கு சேஃபானவர்களோடு, இல்லை என்று சொன்னால் அந்த இடத்தை பரிச்சயமானவர்களோடு சென்று பார்வையிடுங்கள் என்பதும் ஒரு குறிப்பிடத்தக்க விடயம். தயவு செய்து தனிப்பட்ட ரீதியில் சென்று விடாதீர்கள். உயிர் ஆபத்துக்களை கூட எதிர்நோக்கிய பிரச்சனைகள் எல்லாம் வந்தது அப்படின்னு சொல்லி இந்த நண்பர்கள் சொல்லியிருந்தார்கள். நாங்கள் ஒரு புது இடத்துக்கு செல்றதால, குறிப்பாக மலையகத்துக்கு செல்றதால என்னென்னத்தை இல்லாமல் உணர முடியும் அப்படின்னு சொன்னால் குளிர்மையான தன்மையை உணரக்கூடிய மாதிரி இருக்கும், ஒரு சிந்தளிப்பான தன்மையாக உணரக்கூடிய மாதிரி இருக்கும், வறட்சியற்ற தன்மையை உணரக்கூடிய மாதிரி எல்லாம் இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இயற்கையினுடைய விளையாட்டுகள் எல்லாம் ஒரு சிந்தனைக்கு கூடமாக இருக்கிறது. உண்மையில இந்த இயற்கையை பார்த்துத்தான் செயற்கையாக சில பேர் இந்த இப்படியான விடயங்களை செய்கிறார்கள். இந்த சின்ன சின்ன விளையாட்டு சாமான் கூட வந்திருக்கு. இப்போ ஒரு சாப்பாட்டு கடையிலையோ அல்லது ஒரு நகை கடையிலோ இவ்வாறான நீர்வீழ்ச்சிகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் இயற்கையாகவே கடவுள் செய்திருக்கிறான் என்பது இதனை பார்க்கும் பொழுது தெரிகிறது. இந்த இடம் இதெல்லாம் நான் சொல்ல விரும்பவில்லை என்றாலுமே இந்த இடத்தில் நடந்த விடயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இடத்துக்கு தயவு செய்து போவதற்கு முயற்சி செய்யாதீர்கள். ஏன் அப்படியாக இருந்தால் இது இலங்கையினுடைய வன திணைக்களங்களினால் அதிகாரிகளினால் தடை செய்யப்பட்ட ஒரு இடமாக இருக்கிறது. இங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி படித்திருக்கிறார்கள். என்றாலுமே இந்த நண்பர்கள் போகலாம் என்ற நினைப்பிலே தெரியாமல் போயிருக்கிறார்கள். போகும் பொழுது சில அச்சுறுத்தல்கள், பணங்கள் கொள்ளையடிப்புகள், அதே போல
நகைகள் கொள்ளையடிப்புகள், தொலைபேசி கொள்ளையடிப்புகள் எல்லாம் இங்கு இடம்பெற்றதாகவும் இவர்களை மிரட்டியதாகவும் இவர்கள் சிறு தொகை பணத்தை கொடுத்து விட்டுத்தான் இங்கு வந்தோம் அப்படின்னு சொல்லியும் இருந்தார்கள். இங்கெல்லாம் இந்த இடத்திலிருந்து திருப்பி பழைய இடங்களுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தார்கள். தயவு செய்து இந்த இடங்களுக்கு போவதற்கு முயற்சி செய்யாதீர்கள். அப்படி போவதாக இருந்தாலுமே அங்கு சட்டபூர்வமாக விடப்பட்டிருந்தால் மாத்திரமே உங்களுடைய உறவுகளோடு அல்லது நண்பர்களோடு பயணிங்கள் அப்படி என்று சொல்லிக்கொள்கிறேன். மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை என்னிடம் தோழன் ஆர்ஜி யதுர்ஷன் சிவா. நன்றி, வணக்கம்.